அன்றைக்கி சூப்பராக வெளியில் செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. உடனே எங்கள் அத்தானுக்கு அப்படியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்ததான். போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நான் சமைக்கிறேன், நீ தம்பி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சமைச்சாங்க. பிரியாணி மசாலா உப்பு அதெல்லாம் போடும்போது மட்டும் என்னை கூப்பிட்டு எவ்வளோ போடணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இல்லை கேட்டு போட்டாங்க. எனக்கு வந்து குக்கரில் மட்டும்தான் பிரியாணி செய்ய தெரியும். இந்த தம் பிரியாணிலாம் செய்ய தெரியாது. ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய டைம், ஆனால் அடி தான் பிடிச்சிருக்கு. அதனால எப்போவுமே நான் பிரியாணி செஞ்சேன் குக்கரில் தான் சமைப்பேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக ஹஸ்பண்ட் வந்து இந்த கருவேப்பிலலாம் போட்டு சிக்கன் பொரிச்சாங்க. செம்ம வாசனையாக இருந்தது. நானும் இந்த மாதிரிலாம் சமைச்சதில்லை. அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. வாசனைலாம் கமகமாக இருந்தது. சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியும் சூப்பராக தான் இருந்தது. என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னால் கொஞ்சமாக தண்ணி அதிகமாகிடுச்சு பிரியாணியில். மற்றபடி 65 சூப்பர், பிரியாணி சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மழைக்கு நல்லா சூடாக சிக்கன் பிரியாணி 65 சாப்பிட்டது செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் மழைக்கு என்ன சூடாக சாப்பிடுவீங்க?